சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கேரளாவில் நடைபெற்ற கண்காட்சி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பிளாஸ்டிக் கவர்கள், கழிவுகளால் கண்ணை கவரும் அழகழகான பொருட்கள் தயாரிக்கப்படுவதைக் கண்டு பார்வையாளர்கள் ஆச்சரியமடைந்தனர். நாம் தூக்கி எறியும் சிப்ஸ் பாக்கெட்டுகள் மற்றும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் மண்ணில் மக்காமல் இருந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளைக் கொண்டு மனதை மயக்கும் விதவிதமான அழகழகான பொருட்களை உருவாக்கலாம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம் என்கிறது கேரள மாநிலம் கொல்லத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சி. அறிவியல் உலகத்திற்கு செல்லும் முன்பாக முதலில் இந்த கண்காட்சி என்ன காரணத்திற்காக நடத்தப்படுகிறது என்பதை பார்க்கலாம். 2000வது ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் உலக அமைதி மாநாட்டில் உரையாற்றினார் மாதா அமிர்தானந்தமயி. அதில் மத நல்லிணக்கம் குறித்து அவர் வலியுறுத்த அமிர்தானந்தமயி நிகழ்த்திய உரையின் 25வது ஆண்டு வெள்ளி விழா தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கொல்லம் அமிர்தா விஸ்வ வித்யாபீட வளாகத்தில் அறிவியல் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அமிர்தானந்தமயி சேவையாற்றிய புகைப்பட காட்சிகள் இடம்பெற்றிருக்க மாணவ மாணவிகள் அறிவியல் சார்ந்த புதுமையான படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். தூய்மையான குடிநீரை பெறுவது பற்றிய தொழில்நுட்பம், நிலச்சரிவு போன்ற பேரிடர் நிகழும் பொழுது முன்னெச்சரிக்கை தொடர்பான நவீன கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகளும் கண்காட்சியின் மதிப்பை கூட்டுகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக டயர், பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், தூக்கி எறியும் பிளாஸ்டிக் கவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அலங்கார பொருட்கள் காண்போரை வசீகரிக்க செய்கிறது. இவை நிஜமாகவே குப்பை என தூக்கி எறியப்பட்ட பொருட்கள்தானா என ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு அவை வண்ண ஓவியங்களாக மாறியிருக்கின்றன. கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களான சோஃபா, நாற்காலி உள்ளிட்டவையும் கழிவுப் பொருட்களாலேயே செய்யப்பட்டது என கூறுகின்றனர் இளம் விஞ்ஞானிகளான மாணவ மாணவிகள். இங்கே டயர்ஸ், பக்கெட்ஸ், அப்புறம் பேப்பர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகான பொருட்கள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் கிரியேட் பண்ணியிருந்திருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா, கவுச்சஸ் அதுவுமே பக்கெட்டில் இருந்தும் அப்புறம் டெட்ரா பேக்கில் இருந்துமே அவங்க கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இதனால என்ன ஆகும்னா குளோபல் வார்மிங் நம்மளால கம்மி பண்ண முடியும். அது போக இது நிறைய ஸ்டார்ட் அப்புக்குமே ஹெல்ப் பண்ணுது. சிப்ஸ் சாப்பிட்டு விட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக் கவர்கள் அங்கு கை பைகளாக மாறியிருக்கின்றன. இது என்ன பண்ணுறாங்கன்னா இது குட்டி குட்டி ஸ்ட்ராப்ஸாக பண்ணி இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி ஸ்ட்ராப்பாக பண்ணி நம்ம நெசவாளர்கள்கிட்ட கொடுத்து இது ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து நெசவாளர்களுக்கு நமக்கு ஒரு தொழில் கொடுக்கவும் முடியும். அதுவும் இல்லாமல் அது நமக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும் நம்ம வெளியே போய் வாங்குறதா பழக்கம். பட் இது கூட ஒரு தொழில் ஆகிறதும் இல்லாமல் அது இல்லாமல் நமக்கு இங்கே குட்டி குட்டி பர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டெய்லி கடைக்கு போகும்போது நமக்கு தேவையானுங்கிற பையாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இதிலிருந்து ஒரு சின்ன ஒரு வேஸ்டான ஒரு பொருட்கள்ல இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருட்கள் எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி நம்ம என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலை பாதிப்பாக்க முடியாமல் இருக்க முடியும் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு உலகம் ஒரு இதயம் என்ற பெயரில் நடத்தப்படும் கண்காட்சியில் 58 வகையிலான கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுவதாக கல்லூரி முதல்வர் தெரிவிக்கிறார். வாட்டர் ஃபில்டர், வாட்டர் ஃபில்ட்ரேஷன், கேன்சர் ரிசர்ச், லேண்ட்ஸ்லைட் டிடெக்ஷன், ரோபோட்டிக்ஸ், அப்புறம் வேரபிள் ஹெல்த் கேர், வேரபிள் டிவைஸ், ப்ரெஷர் மானிட்டரிங், அப்புறம் ஆல்கே பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், இந்த மாதிரி வாட்டர், எனர்ஜி, ஹெல்த் கேர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் நிறைய ரிசர்ச் நடக்கிறது. அந்த ரிசர்ச்சோடைய பேட்டன்ஸும் அந்த ரிசர்ச் இருக்கிற புதிய ப்ராடக்ட்ஸ் பற்றியும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கு. கழிவுகளை கொண்டு கலைநயமிக்க பொருட்களை உருவாக்கி கொடுத்திருக்கும் இந்த கண்காட்சி பலரது தரப்பிலும் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சஜயகுமார்.